Hello friends, such a joy to see you all. இன்னைக்கான பைபிள் வேர்ஸ் நம்ம பாப்போமா? கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இரு, கர்த்தருக்கே காத்திரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ படித்த பைபிள் வேர்ஸின் படியே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சில காரியத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்மளோட லைஃப்பில் வெயிட்டிங் அப்படின்றது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எப்பவுமே வெயிட் பண்ணால் அது நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. உடனே நடந்துடணும், உடனே கிடைச்சிட்டா நல்லா இருக்குமே, எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது அப்படின்னு தோணும். ஆனால் வெயிட்டிங்கிறது ஆண்டவரோட காரியத்தில் பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராசஸ். ஏன் அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராசஸ் நான் சொல்கிறேன்னா, நம்ம வெயிட் பண்ண என்ன ஆகும்னா, ஆண்டவர் அழகாக நம்மளை மோல்ட் பண்ணுவார், ஷேப் பண்ணுவார். நம்மளை வெளியில் கொண்டு வரும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்க. அந்த வெயிட்டிங் ப்ராசஸில் என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட்டில் டெய்லி லைஃப்பை விட நம்ம ஆண்டவர்கிட்ட இன்னும் அதிகமாக நெருங்குற நேரம் தான் அந்த வெயிட்டிங். அந்த வெயிட்டிங் டைமில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். எல்லாமே ஆண்டவர் கரெக்ட் டைமில் தான் நமக்கு கொடுப்பார். எப்பவுமே நம்ம நினைப்போம், என் கூட இருக்கிறவங்களுக்குலாம் கிடைச்சிருச்சு அந்த ஆசீர்வாதம், என் கூட இருக்கிறவங்களாம் அவங்களோட லைஃப்ல நல்லா உயர்ந்து போயிட்டா, ஆனா நான் இன்னமும் இப்படியே இருக்கேன், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் எவ்வளோ எல்லா காரியத்தையும் செய்யறேன், ஆனா என் லைஃப்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க காரியம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி சம்டைம்ஸ் எனக்கு ஆண்டவர் வசனத்தையும் தராரு, ஆனா என்னோட வாழ்க்கையில என்னால அதுல உறுதியா நிக்க முடியலையேன்னு. ஆண்டவர் ஏன் தெரியுமா உங்களுக்கு அந்த டைம்ல வசனத்தை தராரு, உங்களை என்கரேஜ் பண்றாரு, உங்களை ஆறுதல் படுத்துறாரு. உங்களுக்கு ஏன் அப்படின்னா, கண்டிப்பா ஆண்டவர் அந்த காரியத்தை செஞ்சு தருவாருன்னு உங்களை ஆண்டவர் தைரியப்படுத்துறாரு. ஸோ இந்த வெயிட்டிங் ப்ராசஸ்ல தைரியமா நெல்லுங்க, ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. உங்களோட வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா காத்துட்டு இருக்கீங்களோ, ஆண்டவர் கொடுக்கறது எப்பவுமே பெஸ்டா தான் உங்க லைஃப்ல இருக்கும். ஏன்னா நம்மளோட ஆண்டவர் எப்பவுமே நம்மள ஒரு சமாதானத்துக்குள்ளேயோ ஆசீர்வாதத்துக்குள்ளேயோ கொண்டு போவார். எல்லாரோட மனிதர்கள் கண்களுக்கு முன்னாடி, என்னடா இவ இவ்வளோ நாளும் இப்படியே இருக்கிறாளே நினைச்ச கண்களுக்கு முன்பாக உங்களை ஆண்டவர் அவங்களுக்கு உயர்த்தி, உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை காட்ட வல்லவரா இருக்கிறார். ஸோ தொடர்ந்து ஜெபிங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் எல்லாம் வச்சு உங்க வாழ்க்கையில உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து உங்களை மேன்மைப்படுத்தி காட்டுவார். May God bless you. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை பொழிந்திடும் நேரம் இது. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார்.